அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ விஜயகுமார சுவாமிகள் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார். அவரை வருக வருக என ஸ்ரீ ஞானசக்தி ஜோதிடம் மூவேந்தர் நாதவழ்ந்து முச்சங்கம் நின்றாடி பாவேந்தர் நெஞ்சத்து பாவையாய் நூலேந்தும் உந்தனிடை யான் பெற்ற இன்பமெலாம் ஐயமுற எந்தனிடை வந்துடுவாய் விரைந்தே தமிழ் தாய்க்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். எத்திக்கும் தித்திக்கும் முத்தமிடை முறையாய் உணர்ந்து எத்திக்கும் போற்றும் இறைவனையே நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என கூறிய எனதருமை ஜோசிய மகான்களே, உங்கள் அத்தனை பேரையும் தொழுது வணங்கி நான் துவங்குகிறேன். இதனடா 7 நாட்டு சனி பகவான், இதனடா குரு அதை பார்க்கறது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது வியப்பா இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, குடைக்கம்பியின் நுனியில் சொட்ட காத்திருக்கும் கனமான மலை துளியை உற்று கவனிப்பது போல் அந்த குழந்தைகள் ஆடுவதை நான் உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். என் வயதில் 10 கம்மியாகிவிட்டது. இந்த குழந்தைகள் ஆடுவதை பார்த்தால் என் வயது 10 கம்மியாகிவிட்டது. இரண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இது சாதாரண ஜோதிடர் மாநாடு மாதிரி மட்டும் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பேசிக்கலி ஐ அம் ஆல்சோ ஹாரோஸ்கோப்பர். பட் ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படின்ற ஒரு டைட்டில் மட்டும் இருந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். கூட ஆன்மீக ஆராய்ச்சி மையம் அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் வர்றேன் அப்படின்ட்டேன். சரி சாமி, ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதி ஜோதிடம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. சரி சாமி, வாழ்வியலில் ஆன்மீகம்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. முதல்ல வாழ்க்கைன்னா என்ன? பிறப்பு சான்றிதழுக்கும் இறப்பு சான்றிதழுக்கும் இடைப்பட்டதா வாழ்க்கை? ஆழ்ந்து பாருங்க. தோற்றம் மறைவு, இதற்கு இடைப்பட்டதுதான் வாழ்க்கையா? அப்படி இல்லை. வாழ்க்கைன்னா முதல்ல என்ன சாமி? வாழ்ந்து கொண்டிருப்பது. எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பது? அகங்காரத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதா, மமகாரத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதா அப்படின்னு வரும். ஏன்னா ஆன்மீகம்னாவே எந்த குருஜி கிட்ட போனாலும் சரி, குருஜி நோட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். இரண்டாவது, இந்த மாநாடு நடக்கிறது கடலூர்ல. இவரு தாமரஜன் சொல்லும் போது சொன்னாரு, தங்கபாண்டியன் அவர்கள் வந்து கரை கண்டார் ஜோதிடத்தில். நான் நினைச்சுக்கிட்டேன் ஆழம் கண்டவர் தங்கபாண்டியன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்திருக்கிறது கடலூர். ஏன்னா கடலூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க மண்ணே கிடையாது, கம்ப்ளீட்லி உரம். கடலூர் பொறுத்த வரைக்கும் இந்த சாயில் கம்ப்ளீட்லி உரம். எங்கேயாவது ஏதாவது ஊர்ல ஏதாவது விளையிலன்னு வச்சுங்களேன், கடலூர்ல இருந்து ஒரு புடி எடுத்துக்கொண்டு அந்த ஊர்ல போடுங்க, எல்லாம் விளைய ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா, விஜயகுமார சாமியில் இன்னைக்கு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் வந்தது பிச்சைக்காரனாக கடலூருக்குள். நீ உங்களுக்கு மட்டும் பேசுற அளவுக்கு இருக்கேன், அது மட்டும் காரணம் அல்ல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜக்கி வாசுதேவ் தெரியுமில்ல இல்ல எல்லாருக்கும்? ஜக்கி வாசுதேவ் அவங்க வந்தாருன்னா நெய்வேலி டவுன்ஷிப்ல தான் தங்குவார். அவர் போற இடத்துலலாம் பார்த்தா கடலூர்ல பார்த்தா ஏன் போட்டோவையும் அவர் பார்க்கிறார். அவர் போட்டோ இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய புகைப்படத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு வியப்பாரு, ஏன்னா நம்ம எங்க இருக்கோம், சேட்டலைட் விதத்துல இருக்கோம், இவன் ஒரு சின்ன பையனை நான் கண்டதே இல்லை, நம்ம போட்டோ பக்கத்தில் இவன் போட்டோ எப்படி என்ன கூப்பிட்டாரு. அவரு உயர்ந்த மனிதர், போகாமையா இருக்க முடியும், போயிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. 1/2 மணி நேரம் விவாதியே கொண்டே இருந்தது. அவர் பொதுவா என்ன கேட்டார், கடலூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. சிலுத்து போச்சு எனக்கு. நீங்க கோயம்புத்தூர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் கடலூர்ல இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க கோயம்புத்தூர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கடலூர்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். அப்படியே பார்த்தாரு. சரி போயிட்டு வாங்க அப்படி வெளில போனேன். திடீர்னு பார்த்தா பத்திரிகையாளர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. 1/2 மணி நேரம் நீங்க வந்து ஜக்கி வாசு சார் பேசுறீங்க, உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு அதை நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும்னு. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட 1/2 மணி நேரம் அவர் பேசியிருக்காரு, உங்களுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? நீங்க இதை வந்து ஜக்கி வாசுதேவ்கிட்ட தான் போய் கேட்கணும். விஜயகுமார சாமியிடம் 1/2 மணி நேரம் பேசுனீங்களே, உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு. ஏன்னா நடந்தது கடலூர்ல இல்லையா, அது நம்ம ஊர்.
திருப்பி என்னை கூப்பிட்டார். இதை கொண்டு போய் அவனோட சொல்லிட்டான், இந்த மாதிரி சொல்றான் அவன், அவரை பார்த்தனால உங்கள்கிட்ட என்ன மாற்றம் தெரியுதுன்னு கேட்க சொல்றான்னு. டக்குன்னு சார் இங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார்ன்ட்டார். உங்களை நீங்க எங்க ஷேப் ஆனீங்கன்னு கேட்டாருங்க. இன்டலெக்டான ஒரு வார்த்தை. உங்களுக்கு யார் குருநாதர், எங்க பயின்றீர்கள், என்ன படிச்சீங்க, என்ன ஏதெல்லாம் அவர் கேட்கல. அற்புதமான ஒரு கொஸ்டின் கேட்டார், எங்க ஷேப் ஆனீங்கன்னு. நான் எங்க தெரியுமா ஷேப் ஆனதா சொன்னேன்? கடலூரில் தான் நான் ஷேப் ஆனேன். கடலூரில் ஷேப் ஆனேன். இப்பையும் யாராவது கோயம்புத்தூர்ல ஈஷா யோக மையம் போகும்போது உங்க எல்லாருக்கும் என் புகைப்படம் கொடுத்துருப்பேன், இருக்கும் நினைக்கிறேன். அதை காமிச்சிங்கன்னா சீக்கிரம் நீங்க என்ற உள்ள போயிடலாம். அந்த பதிவை கடலூருக்காக நான் உழைத்திருக்கிறேன். பட் வாழ்க்கை ஆன்மீகம். சரி, ஆன்மீகம்னா உண்மையிலேயே என்ன? இன்னைக்கு உண்மையிலே யாருக்குமே அதை பத்தி தெரியாது. தெரியுமா ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு மைக்க கொடுத்துருவாங்க, ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்மீகம்னா ஒரே வேடல சொல்லு, ஒரே வேடல சொல்லு. ஆன்மீகம் என்ன ஒரே வேடல? சரி, ஒரு ஆன்மீகவாதினா யாரு? இல்ல ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, ஒரு பாதை, ஒரு ரூட். தட்ஸ் ஆல். டுவர்ட்ஸ் where? டுவர்ட்ஸ் டு யூ. ஆன்மீகம் என்றால் வேறொன்றும் அல்ல, ஒரு பாதை. எதை நோக்கிய பாதை? கடவுளை நோக்கிய பாதையா? கிடையவே கிடையாது. உங்களை நோக்கிய ஒரு பாதை. உங்களை நீங்கள் கண்டடைவதற்காக உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்ட பாதையின் பேர் ஆன்மீகம். தெளிவா புரிஞ்சுங்க. அதுதான் ஆன்மீகம் என்பது வேறொன்றும் அல்ல, ஒரு பாதை. எதை நோக்கிய பாதை? எந்த ஊருக்கு போற பாதை? எந்த ஊருக்கும் போற பாதை இல்ல, எந்த இறைவனும் அடையக்கூடிய பாதை அல்ல. உங்களை நீங்களே கண்டடைவதற்குறித்தான பாதை ஆன்மீக பாதை. வாழ்வியலில் ஆன்மீகம்னா என்ன? வாழப்படுறதுன்றது மிகவும் கடினமானது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் புலிகள் தான், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் எந்த எலியும் பூனையை விட பயங்கரமானது புலியோ சிங்கமோ என்று ஒத்துக்கொள்ளாது. தெரியுமா உங்களுக்கு? இது என்னன்னா, எந்த எலியும் பூனையை விட வலிமையான விலங்கு உலகத்தில் இல்லை என்றுதான் சொல்லும். ஏனில் நாம் பழகி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எலிகள் தான், உங்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அவ்வளவு ஏன், நீங்க உங்க முதுகு பின்னாடி லைட்டா தடவி பாருங்களேன். நான் எல்லா சொற்பொழிவும் சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு முதுகு பின்னாடி லைட்டா அப்படி தொட்டு பாருங்களேன், ஒரு 3 கத்தி இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே ஒரு 3 கத்தி இருக்கும். முதல் கத்தியை நல்லா இழுத்து பாருங்களேன், உங்க ரிலேஷன் பேர்லாம் அதில் எழுதியிருக்கும். எவனும் இங்க குத்த மாட்டான். முதுகுல ஒரு 3 கத்தி எப்போதுமே இருக்கும். முதல் கத்தியை இழுத்தோன்னா உங்க ரிலேஷன் பேர்லாம் இருக்கும். அடப்பாவி இவனாடா. அடுத்த கத்தியை இழுத்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் தான் இருக்கும். 3வது கத்தி தான் ரொம்ப ஆழமா உள்ள இருக்கும். அதை அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க பேர் எழுதியிருக்கும். அந்த கத்தி வேகமா இழுத்து பாருங்க, நம்ம பேரே எழுதியிருக்கும். நம்ம முதுகுல நம்மளே குத்துக்கிட்ட அநேக விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, என்னைக்கோ எழுதின டைரியை இப்ப யாருமே டைரி எழுதுறது இல்லை. எவனா எடுத்து படிச்சு போடுறான். பத்திரமா ஒரு இடத்துல போய் வைக்க முடியல. சாமி நீங்க எழுதுறீங்க போல இருக்குங்க. நான் ஒருத்தன் சரிங்க ஆசிரமம் சாமி 2022 இன்னைக்கு இதெல்லாம் நடந்துதான்னு கேட்டான். எப்படி அவன் ப்ரிடிக்ட் பண்றான்னு பார்த்தா படிச்சிருக்கான். எடுத்து டைரி எழுதுறதுக்கே பயமா இருக்கு இப்பெல்லாம். அகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. ஆன்மீகம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு உருவம் முன்னாடி வந்து விடுவோம். ஆன்மீகம் எனக்கு எல்லாமே தெரியுமே. ஆன்மீகவாதி என்னப்பா? இல்லைங்க, பட்டை போட்டுக்கிறது, நாமம் போட்டுக்கிறது, டெய்லி கோயிலுக்கு போறது ஆன்மீகவாதியா? போற இடத்தில் லைக்கின்றோமா? லைத்தால் ஆன்மீகம். லைக்க விடாமல் என்னென்ன பண்ணுது? அகங்காரம் பண்ண. அகங்காரம்னா என்ன? உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒண்ணு இல்லை. நம்மளை விட அதிகமா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? நல்லா பாருங்க, உங்க விசிட்டிங் எடுத்து பாருங்களேன், நமக்கே உதைக்கும் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. நிறைய பேர் விசிட்டிங் அப்படி இருக்கும். அப்படி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா போட்டாலும் கொஞ்சம் அதிகம் போட்டோம் போல இருக்கு நம்ம. அது அகங்காரம். 2வது ஒப்பிட்டுக்கொண்டே இருத்தல். ஒப்பிட்டுக்கொண்டே இருத்தல், ஒப்பிட்டுக்கொண்டே இருக்கும் அகங்காரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒரு நாய்க்கும் ஒரு புலிக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஆழ்ந்து புரிஞ்சு, ஒரு நாய்க்கும் ஒரு புலிக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. கூண்டுக்குள்ள போட்டாங்க, இதை கூண்டுக்குள்ள போட்டாங்க, திறந்து வச்சுட்டாங்க.
ரிவால்வரால ஒரு ஸ்ட்ரோக், நாய் தரிகட்டு ஒண்ணுச்சு, புலி ஓடவே இல்லை. உள்ளே நாய்க்கு பிரைஸ் கொடுக்க போனாங்க, புலி நிப்பாட்ட சொன்னுச்சு. துப்பாக்கியால சுட்டா பயந்து ஓட வேண்டிய பண்பு நாயோடையது, புலி பதுங்க வேண்டியது என் பண்பு, பரிசு கொடுக்க வேண்டியது என்னிடம். ஒப்பிட்டால் இப்படித்தான் ஒப்பிட வேண்டும். இன்னொரு ஒப்பிடுதல் ஒன்று இருக்கு, இது ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஸ் ஒப்பிடல். இன்னொரு ஒப்பிடல் இருக்கு. ஒரு முறை உலகத்திலேயே வலிமையான விலங்கு எது அப்படின்னு ஒரு இன்டர் யூனிவர்ஸ் காம்படிஷன் நடந்தது. யூனிவர்ஸ் காம்படிஷன், இன்டர் யூனிவர்ஸ் காம்படிஷன். கடைசியாக இப்பதான் டைனோசர் இல்லாதனால யானை தான் வலிமையான விலங்கு அப்படின்னு ஷீல்டு கொடுக்க போறாங்க. ஒரு சின்ன புள்ளையர் எறும்பு இருக்குல்ல, கருப்பு கலர்ல, அது அப்செக்ஷன் தெரிவிக்குது. அதெல்லாம் கிடையாது, உலகத்தில் நான் தான் பெரிய பெரிய பலசாலிங்குது. ஏய் வர்றா ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்குது. இந்த உலகத்திலேயே வலிமையான விலங்கு நான் தான், யானை கிடையவே கிடையாது, அது சோப்லாங்கி அப்படிங்குது. இல்ல எங்க கூட்டத்திலே பெரிய யானை கூட்டி, உங்க யானையே பலம் இல்லை, எறும்பு தான் பலமானது. நான் ரெப்ரஸன்டேட்டிவ், உங்க ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிடுங்குது. உடனே ஐராவதம் இருக்குல்ல, அதை கூட்டு வராங்க. உன்னால முடிஞ்சது தூக்குங்குது. உடனே அந்த ஐராவத யானை கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கட்டையை தூக்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னு எறும்பு போகுது, ஒரு சக்கரை தூளை தூக்குது. எறும்பின் எடையை விட அந்த சர்க்கரையோடைய எடை அதிகமாக இருக்கிறது. ஆழ்ந்து இப்ப புரியுதா? அந்த எறும்போடைய எடையை விட அதை தூக்கக்கூடிய சர்க்கரையின் எடை அதிகமாக இருக்கிறது. ஆனா எந்த ஒரு யானையும் தன் எடையை விட அதிகமான எடை தூக்குவதில்லை. இப்படி ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கு நமக்கு. இது எதற்காக சொல்கிறேன்னா, நாம் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. நம்மை விட உயர்ந்தவர் உலகத்தில் இல்லவே இல்லை. ஆழ்ந்து புரிஞ்சு, நம் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை, நம்மளை விட உயர்ந்தவர் உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த மனப்பான்மையுடன் காலரை தூக்கி விட்டீங்கன்னா கீழே விடவே மாட்டீங்க. அந்த மனப்பான்மையுடன் காலரை தூக்கி விட்டீங்கன்னா கீழே விடவே மாட்டீங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஏதோ ஒரு யுத்தத்திற்கான முன்னெடுப்பு. நீங்க உங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் ஒரு யுத்தத்துக்கு நிகரான ஒரு முன்னெடுப்பு. அலட்சியமாக, சோர்வுடன், மனம் வெம்பி போய் வெட்டி கனவுடன் முடங்கி கிடப்பதை விட அம்பு படுக்கையிலே படுத்திருந்த பீஷ்மரின் யுத்த கனவு மிகவும் மேன்மையானது. என்ன காரணம்? அவங்க எல்லோருக்கும் தெரியும், அந்த நேரத்துல தான் ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? கிருஷ்ணன்டே சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணனே வேந்தாராம், இவ்வளவு பேர் எனக்கு இருக்கின்றதே எனக்கு இப்பதான் தெரியும். இவ்வளவு பேர் எனக்கு இருக்கின்றதே எனக்கு இப்பதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். கடுமையான முயற்சி, அதீத தெய்வ நம்பிக்கை, சிறந்த கனவுடன் எதை கண்டாலுமே அந்த கனவு நனவாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இது சொற்பொழிவு கூட்டமோ இல்ல வேற எதுவுமோ அல்ல. என்னது? கருத்தரங்கம். இதுக்கு பேரு இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடையில இந்த டெலிஃபோன் பார்க்கறது, போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ரிங் அடிச்சு அப்படி எடுக்கிறது, ஒரு மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. நான் எல்லா கூட்டங்களையும் சொல்றதுதான். இந்த மாதிரி ஒரு மனசை ஆழ்ந்து அகழ்ந்து எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும் பட்சத்தில் பெரும்பாலும் நம்ம போறதில்லை. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம், ஆனால் ரொம்ப கம்மியாக வந்திருக்கீங்க. செல்போனை தவிர்த்துடுங்க. என்ன காரணம்னா, செல்போனை இங்க வச்சா ஹார்ட் போயிருதுங்கிறான், இங்க வச்சா கிட்னி போயிருதுங்கிறான், காதலே வச்சிருந்தா காதல கேன்சர் வருதுங்கிறான். செல்போனை எங்க தான் சாமி வைக்கிறது அப்படின்னா, முதல்ல வாங்காம இருக்கிறது நல்லது. வாங்காம இருந்தா அதை விட அற்புதம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் கனவு காண்றது என்ன? தூக்கத்தையே கம்மி பண்றதுதான் செல்லு. செல்லுன்னா கரையான ஒரு அர்த்தம் வேற இருக்கு, அதுல மாற்று கருத்தல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் கத்துறாரு, ஒரு பொம்பளை பார்த்து, அம்மா என் பொண்டாடி செருவை போட்டு போறேன், பொண்டாடி போட்டு போறேன்னு கத்துறாரு. பின்னாடியே ஓடியாடுறாரு. அந்த அம்மா தன் புருஷனை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, திட்டுது, நீங்களா சொல்லக்கூடாதுன்னு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அதுக்கு, நான் முதல்ல உன் புருஷனே கிடையாது, பூக்கடைக்காரன், நீ பட்டு செல்போனை பிடிச்சிக்கிட்டு என் கையை பிடிச்சிட்டு வரமான்னா. ஆகல என் நண்பர்களே, அதிகமா செல்போன் உபயோகத்தை தவிர்த்து விட்டீங்கன்னா நம்ம ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். இது கருத்தரங்கம்.
நான் மட்டும் பேசுறது கருத்தரங்கம் அல்ல. ஏதாவது ஒரு 3 வினாவுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஏன்னா கருத்தரங்கன்னா கொஸ்டின் ஆன்சராகவும் இருக்கணும். இங்க நான் நேக்க தங்கமண்டன் சார் இழுத்து விடுறேன். நீங்க பேசும்போது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். யார் கொஸ்டின் கேட்கிறா? ஆன்மீக ரீதியாக வினாக்களை தைரியமாக எழுப்பலாம். முத்துக்குமரன். முத்துக்குமரன் நல்ல பேச்சாளர். ஆன்மீகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஆன்மீகத்திற்கும் தெய்வீகத்திற்கும் வித்தியாசம் என்ன? அதாவது ஆன்மீகத்தின் மையம் தெய்வீகம் என்பது கிடையாது. தெய்வீகத்தின் மையம் ஆன்மீகமாக இருக்கலாம். ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கின்னா ஆன்மீகமா இருக்குமீங்களா தெய்வீகமா இருக்குமீங்களா? தெய்வீகமா இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது, தெய்வீகம் என்பது ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற போது இன்னொன்னு சொல்லிட்டேன். இப்ப செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுல பார்த்தா செல்வம்ன்றத 5 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. 5ன்றது ஐம்புலன்களுக்காக, 5 புலன்கள் மூலியமாக உணரக்கூடிய செல்வத்திலே மிகச்சிறந்தது செவிச்செல்வம் அப்படிம்பார். அந்த செல்வத்தை தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நல்லா புரியுதா? தெய்வீகம் என்பது ஒரு ஊதுபத்தி கூட கொடுத்துரும். ஆன்மீகம் என்பது நம்ம உள்ளம் தான் கொடுக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ரைட்டா? ரைட். வேற 2 கொஸ்டின் பாக்கி இருக்கு சார். சரி, இது நல்லா புரிஞ்சுங்க. இது கேட்பவருக்கு பதில் அல்ல, கேள்விக்கு தான் பதில். சில பேர் வந்து பதில டிசைட் பண்ணிட்டு இங்க வருவாங்க, இவன் என்ன சொல்றான் பார்ப்போம் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. பெரிய மகான்கள் முக்தி அடைகிறாங்க, ஜீவசமாதி ஆகிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. நம்ம நிறைய பிரிச்சு வச்சிருக்கோம். முக்தி அடைதல், ஜீவசமாதி அடைதல்னு ஒரே ஒரு வேர்டு. ஞானம் அடைதல் தான் முடிஞ்சிச்சு கதை. இந்த முக்தி அடைதல், ஜீவசமாதி அடைதல் அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலி ஞானம் அடைதல், நம்ம டைட்டிலே அதான், வாழ்வின் உயர்ந்த லட்சியம் ஞானம் அடைதல். அவ்வளவுதான். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் எந்த ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருக்கலாம். நம்ம டெட் அண்ட் குறைந்தபட்சம் ஞானம் அடைதல் இருந்தால் மேம்பட்ட சிறப்பு. என்ன காரணம்னா, இப்ப சார் கூட சொல்லியிருந்தார் ஊழ் வினைன்னு. அது என்ன ஊழ் வினை? ஊழ் அப்படின்னா தொடர்ந்து, தொடர்புன்னு அர்த்தம். வினைனா செயலின் ரியாக்ஷன்ஸ். செய்வினையோ தீவினையோ நல்வினையோ அதை வந்து நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதுல இருந்து கடைந்தேற்றுவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை நீங்க இப்ப போட்டிருக்கீங்க. இப்ப நாங்க உங்கள்கிட்ட வர்றது வந்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, எங்களுக்கு என்னன்னு தெரியல, எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க தெரியுமா? நீங்க ஒவ்வொருமே ஊழ்வினை அறுப்பவர்கள் தான். எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்க தான் வாங்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகலே சகோதரரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வேற லாஸ்ட் கொஸ்டின் என்ன சார்? விரத முறையா? விரத முறை இது வந்து இந்த விரத முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தின விரத முறைகள் சார். விரதம் இருக்கும் இல்லையா, அது வந்து வயசானவங்களால முடியாது, இளைய வயசுல கம்மியான வயசுல இருக்கவங்க ரொம்ப முடியுது. இதெல்லாம் இந்த ஜோதிடம் சார்ந்து நம்மள்ட்ட பார்க்க வரவங்களாம் கூட ஒரு ஆழமான கேள்வியா இருக்கு. என்னால் வந்து இந்த விரத முறையை அனுஷ்டிக்க முடியல, தெய்வம் நம்மளை அனுகரிக்காதோ அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் இருக்கு இல்லையா, அது சார்ந்த ஒரு பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறது விரதம்ன்றது சாப்பிடாம இருக்கிறதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. இப்ப ராமர் சொல்வாரு, ஏதத் ததாதி ஏதத் விரதம் மம. ஒரு வார்த்தையை வந்து ராமன் சொல்வார். ராமனுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பண்பு ததாதி ஏதத் விரதம் மம. அப்படின்னா என்னன்னா, வரக்கூடியவர்களை காப்பாற்றுவதை நான் விரதமாக கொண்டிருக்கிறேன். இதுதான் விரதம் என்பது. சாப்பிடாமல் இருப்பதல்ல, கொள்கையை கடைபிடிப்பது. விரதம் என்பது சாப்பிடாமல் இருப்பதல்ல, ஒரு கொள்கையை கடைபிடிப்பது. ராமனை ஏகபத்தினி விரதம் என்கிறார். அவர் சாப்பிடாம இல்லை, ஏகபத்தினி விரதத்தில் இருந்தார். நீ எந்த கொள்கையை உயர்த்து பிடித்து தொடர்ந்து அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பிரத்தன். ஆக நீ இழுக்க விரும்பவில்லை. மிகப்பெரிய கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது.
அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி முடிக்கின்றேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். நான் என்று விட்டால் வருவதோ பிணக்கம், வருகிறேன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கால சூழ்நிலைகள் தான் நமக்கு ஒத்து வரல. இன்னும் வந்து சுவாமிகளுடைய நிறைய சொற்பொழிவு கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் கால சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு இன்னும் பெரிய ஜாமான்லாம் இங்கே பேசுறது இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அடுத்த முறை வந்து சாமிகளுடைய சொற்பொழிவு ஒரு நீண்ட காலத்துக்கு எத்துக்கிற போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஐயா.